السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليأتين على الناس زمان لا يبالي المرء بما أخذ المال أمن حلال أمن حرام أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் முஃமின்கள், ஈமானை சுமந்தவர்கள். அல்லாஹ்வின் பார்வையில் மனித சமூகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லோரையும் விட மிகச் சிறப்பான அந்தஸ்தை பெற்றவர்கள். அல்லாஹ் முஃமின்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். முஃமின்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று பல இடங்களிலேயும் அல்லாஹ் அல் குர்ஆனின் வழியாக பறைசாற்றுவது உண்டு. அப்படிப்பட்ட முஃமின்களாக நாம் எப்படியான வாழ்க்கையை மேற்கொள்கிறோம், நம்முடைய அன்றாட வாழ்வு எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மேல் பரிசோதனை நம் எல்லோருக்கும் மிக மிக அவசியமானது. அந்த அடிப்படையில் அன்றாட செயல்பாடுகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவையானது. ஒரு முஃமினாக நான் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு முஃமினுடைய செயல்பாடுகள் அன்றாட வாழ்க்கையில் என்னிடம் இருக்கிறதா என்கிற ஒரு பரிசோதனை நமக்கு மிக மிக அவசியமானது. அந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவினுடைய உரையிலே ஒரு முஃமின் தினந்தோறும் செய்ய வேண்டிய, ஒரு முஃமின் அன்றாடம் செய்தே ஆக வேண்டிய 10 விஷயங்களை இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஃமின் செய்ய வேண்டிய, செய்தே ஆக வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதலாவது ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகை என்பது ஒரு சத்திய விசுவாசிக்கு மிக மிக அவசியமான கடமையான ஒன்று. ஐவேளை தொழுகைகளை குறித்த ஒரு கவனம் ஒரு முஸ்லிமாக எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் நான் முஸ்லிம் என்று சொல்பவன் ஐவேளை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துபவன் தொழுகை இல்லாதவனாக இருந்தால் அவன் இஸ்லாமியன் அல்ல என்பது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஒரு சத்திய விசுவாசி அல்லாஹோடு இணைந்திருப்பதற்கான வழிமுறையை எப்போதும் கடைபிடிப்பான். என்னோடு அல்லாஹ் அவன் இணைப்பில் இருக்கிறான் என்ற உணர்வோடு தான் ஒரு முஸ்லிமுடைய எல்லா நேரங்களும் கழிய வேண்டும். அதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒன்றுதான் திக்ருல்லாஹ் என்பது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹோடு தொடர்பில் இருக்கிற அந்த நிலை என்பது ஒரு சத்திய விசுவாசியிடம் எப்போதும் இருக்க வேண்டும். இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அல்லாஹோடு தன்னுடைய இணைப்பை எப்போது ஒருவன் துண்டித்துக் கொள்கிறானோ, அல்லது அல்லாஹ்வை மறந்த ஒரு நிலை என்பது எப்போது ஒரு முஃமினுக்கு ஏற்படுகிறதோ, அந்த நொடி பொழுதில் அவன் நிச்சயமாக பாவம் செய்திருப்பான். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கலாம். ஒரு அடியான் தான் அல்லாஹோடு சம்பந்தப்பட்டவன் என்கிற அந்த கவனத்தை எப்போது இழக்கிறானோ அப்போது நிச்சயமாக அவரிடத்திலே பாவம் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
எனவே சத்திய விசுவாசியை பொறுத்தளவில் அவன் அல்லாஹோடு எப்போதும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த வலியுறுத்தலின் அடிப்படையிலே உள்ளதுதான் இபாதத்துகள் என்பது. அல்லாஹ்வை எப்போதும் நினைத்து பார்ப்பவனாக ஒரு சத்திய விசுவாசி இருக்க வேண்டும். அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு கருத்தை சொல்வார்கள். அது ذிக்ருல் கல்பி கல் மாஉ லிஸ்ஸமக். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனிடம் இருப்பது என்பது எப்படி மீனுக்கு தண்ணீர் அவசியமோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவில் மறக்காத ஒரு நிலையில் இருப்பது என்பது அவசியமானது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும்போது ذிக்ருல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருத்தல் என்பது மையத்திற்கும் உயிருள்ளதற்கும் சமம் என்று பெருமானார் சொல்வார்கள். யார் இறை நினைவோடு இருக்கிறானோ அவன் உயிருள்ளவன், யார் நினைவில்லாமல் இருக்கிறானோ இறை நினைவில்லாமல் இருக்கிறானோ அவன் உயிரற்றவன். எனவே நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், இப்போது உயிரோடு தான் இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம் வாழ்வு ஜீவன் உள்ளதாக, நம்முடைய வாழ்க்கையோட எல்லா தருணங்களும் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அவன் அல்லாஹோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை என்பது. ஐவேளை தொழுகையை மிகச் சர்வசாதாரணமாக நாம் கடந்து போகிறோம், காரணங்கள் சொல்கிறோம். பல நேரங்களிலே நம் சொந்த அலுவல்களை பெருமையாக கருதி பேசுவதும் உண்டு. எனக்கெல்லாம் தொழுகிறதுக்கெல்லாம் நேரமே கிடைக்கிறது இல்லைங்க என்று சொல்வதும் கூட உண்டு. ஆனால் தொழுகை என்பது சிரத்தும் பைனல் அப்தி வ பைன ரப்பி, ஒரு அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் தொழுகை என்பது இருக்கிறது என்பது அறிஞர்களுடைய கூற்று. அந்த அடிப்படையில் இறைவனுடைய அந்த நினைவை எப்பொழுது இழக்கிறோமோ, தொடர்பை இழக்கிறோமோ, அப்போது இருந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படுகிற உறுதியற்ற தன்மை, ஒரு மனிதனுடைய மனதில் அமைதியற்ற தன்மை, ஒரு மனிதன் எடைகுறைந்து போகக்கூடிய தன்மை, இதுவெல்லாம் எப்போது ஏற்படும் என்றால் எப்போது அவன் அல்லாஹ்வோடு இணைப்பில் இல்லாமல் இருக்கிறவனோ அப்போதெல்லாம் ஏற்படும். என்னோட ரப்பு இல்லை என்கிற உணர்வை எப்போது ஒரு அடியான் பெறுகிறானோ அப்போதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான விஷயமாகத்தான் இபாதத் என்பது அமைந்திருக்கிறது. அந்த இபாதத்தில் மிக முக்கியமானதாக தொழுகை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தொழுகை இபாதத் எப்படி செழுமையை ஏற்படுத்துகிறது என்றால், இதோ ஒன்று ரப்பு உன்னோடு இருக்கிறான், இதோ ஒன்று ரப்பு உன்னோடு இருக்கிறான். அந்த 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 செடியை, அந்த விதையை அல்லாஹ் மனதிற்குள் விதைத்து அந்த விதை விருட்சமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இபாதத்திலே வைத்திருக்கிறார். அது அடிக்கடி அந்த விருட்சம் காய்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த விருட்சம் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விதை அது விருட்சமாக மாறுவதற்கான சூழல்கள் இல்லாத பல நிலைகள் ஏற்படும். அது திரும்ப திரும்ப தண்ணீரை ஊற்றி 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 எப்படி ஒரு விதையை அப்படியே ஒரு மரமாக மாற்றுகிற ஒரு சூழல் வருகிறதோ அது போல ஏன் திரும்ப திரும்ப தொழ வேண்டும், ஏன் ஐவேளை தொழுகையில் ஈடுபட வேண்டும்? ஃபஜ்ரை தொழுது விட்டால் லுஹருக்குள் அந்த ஈரப்பதம் காய்ந்து போகிறது, அந்த செழிப்பு காய்ந்து போகிறது. திரும்ப திரும்ப அந்த இபாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் போது, திரும்ப திரும்ப அந்த தொழுகையை கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கும் போது, பர்துகளை கடந்து அதிகப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது தன் ரப்பு தன்னோடு இருக்கிற அந்த உணர்வை அவன் செழுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அதனால் அவனால் பலவற்றையும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் பிறக்கிறது. இந்த அடிப்படையில் ஒரு சத்திய விசுவாசி என்றால் ஐவேளை அவன் தொழுகையில் ஈடுபட வேண்டும். தொழுகையில் ஈடுபடாத மனிதனுடைய அடியானுடைய நிலைகள் நிச்சயமாக பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அவனால பேலன்ஸ் பண்ண முடியாது. தன் லைஃப ஒரு கட்டத்தில் அவன் தடுமாறி போகிற சூழல்கள் வரும். நீங்க நல்ல பரிசோதித்து பார்த்தால் ஐவேளை தொழுகையாளிகளுக்கும் தொழுகை இல்லாத நபர்களுக்கும் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய செல்வம் வைத்திருக்கலாம், கோடிக்கணக்கான பொருளாதாரத்திற்கு அதிபதியாக இருக்கலாம். நிம்மதியற்ற பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உணரக்கூடிய தருணங்கள் தொழுகையாளிகளிடத்தில் அதிகமா, தொழுகை இல்லாதவர்களிடத்தில் அதிகமா என்று நீங்கள் பரிசோதித்தால், தொழுகை இல்லாதவர்கள் மிகப்பெரிய செல்வத்திற்கும் வசதி வாய்ப்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற சூழல்கள் தான் அங்கே நிலவுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஐவேளை தொழுகையாளிகளை பொறுத்தளவில் ஒரு நிம்மதியை, மன அமைதியை, உறுதித்தன்மையை, இப்போது இல்லை என்றாலும் அடுத்து நமக்கு நடக்கும், அல்லாஹ் நடத்தி கொடுப்பான் என்கிற பேர் ஆதரவு, இதுவெல்லாம் யாருக்கு கிடைக்கணும்? அந்த இபாதத்துல ரெகுலர் கனெக்ஷன்ல யாரு இருக்காங்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும்.
எனவே ஐவேளை தொழுகை என்பது மிக மிக பிரதானமானது. ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களில் பிரதானமானது. தொழுகை முடிஞ்சிட்டு வெளியிலே போகும் பொழுது இடது காலை வைத்து பள்ளியிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அதற்கு அறிஞர்கள் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார்கள். ஏன் இடது காலை வைத்து செல்ல வேண்டும்? இடது காலை பயன்படுத்தி உள்ளே நுழைதல் என்பது பாத்ரூமுக்கு போகும்போது மட்டும்தான் நடக்குது. ஏன் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக பள்ளியிலிருந்து வெளியிலே செல்லும் பொழுது உள்ளே நுழையும் பொழுது வலது காலை வைத்து உள்ளே நுழைதல், வெளியிலே செல்லும் போது இடது கால். ஏன்? நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுது நிறைய உங்களுக்கு அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுடைய உள்ளங்களை அசுத்தமாக்கக்கூடிய பல தலங்களை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள். அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளங்களை நோக்கி நீங்க போக போறீங்க. அசுத்தம் உங்களை பிடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பாத்ரூம் உள்ளார நுழையும் போது இடது காலை வைத்து உள்ளே நுழைந்து விரைவாக வெளியிலே வலது காலை வைத்து வந்துவிட வேண்டுமோ, அது போல நீங்கள் வெளியிலே சென்றால் குர்ஆன் சொல்கிறது, தொழுகையில் உள்ளே வருகிறோம் என்றால் ஒரு பரிசுத்தமான நிலை பயிற்சி இங்கே கிடைக்கிறது. மனதிற்கான எல்லா ஓட்டமும் இங்கே கிடைக்கிறது. நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுது ப்ராப்ளத்திற்கான பல நெருக்கடிகளுக்கான தருணங்கள் தான் அங்கே. எனவே அங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஜுமாவினுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா ஜுமாவிற்காக வேண்டி கூறி இருக்கிறோம். ஜுமா தொழுகை முடிந்து வெளியிலே சென்றால் எப்படி செயல்பட வேண்டும் குர்ஆன் சொல்கிறது, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். நீங்கள் பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருள்வளங்களை தேடுங்கள். ஜுமா தொழுகையை முடித்து விட்டார். அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்வது வத்குருல்லாஹ கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும்? வெளியிலே போய் அந்த நினைவு கூறுதல் இல்லாத பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களோட ஒட்டிக்கும். நிறைய நெருக்கடிகள், மனோரீதியாக நெருக்கடிகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் உள்ளே இருப்பதை விட திக்ருல்லாஹை அதிகப்படுத்த வேண்டிய இடம் எது? வெளியிலே. அப்ப உள்ளே வருதல் என்பது நம்முடைய மனதை திடப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான வழிமுறை. அந்த வழிமுறையை தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சத்திய விசுவாசிகள் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் என்றால் முதல் காரியம் ஐவேளை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆனோடு உள்ள தொடர்பு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு முஸ்லிம் என்றால் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம குர்ஆனோடு எத்தனை நாட்கள் ஆனது பரிசோதிக்க வேண்டும். இன்றைக்கு நான் குர்ஆன் ஓதினேனா? இன்றைக்கு குர்ஆனை நான் தொட்டேனா? குர்ஆனுடைய வசனங்களை வாசித்தேனா? எல்லா ஆப்பெல்லாம் இருக்கு. பலவிதமான ஆப்புகள் நம்முடைய மொபைல் போன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். தமிழ், பல லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கு. அப்ப குர்ஆனை ஓதினோமா? ஓதினோம் என்பதிலே முதலாவதாக இடம்பெறுவது அரபியிலே. எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஓத தெரியாது, அரபியில ஓத தெரியாது. பலரும் பல காரணங்களை சொல்லிக் கொண்டு தசாப்தங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் தான் நாம். பல வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் அரபியில ஓதுவதற்கான எந்த முயற்சிகளையும் நாம் எடுக்கவில்லை. அரபிதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அடுத்தபடியான ஒரு ஆப்ஷன், அரபி ஓத தெரியலனா குர்ஆனுடைய ஏதேனும் ஒரு வசனத்தையாவது தமிழில் அர்த்தத்தை வாசிக்க முடியும். ஒரே ஒரு வசனம், ஒரு வசனம். இதனால் என்ன பலன்கள் கிடைக்கிறது? குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. உங்கள் இதயத்தை, உங்களுடைய ஆன்மாவை குணப்படுத்தக்கூடிய அருமருந்தாக அல் குர்ஆன் இருக்கிறது. உங்கள் உள்ளங்களில் இருக்கிற எல்லா காயங்களுக்கும், எல்லா ப்ராப்ளங்களுக்கும் அருமருந்தாக அல் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை, அது அர்த்தம் சின்ன ஒரு அர்த்தமாக இருந்தாலும் கூட அது உங்கள் உள்ளங்களில் ஆழச் சென்று அது பல்வேறு விளைவுகளை, மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெடிசன் குர்ஆனாக இருக்கிறது, மருந்து குர்ஆனாக இருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்? எல்லா மெடிசனும் கரெக்டா இது பண்ணுவோமா இல்லையா? நான் கரெக்டா இந்த டயத்துக்கு தான் மாத்திரை போடுவேன், மாத்திரை போட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அந்த டைம் மாறவே மாறாது. ஜோப்ல பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோமா இல்லையா? வெளியூர் செல்லும் பொழுது எவ்வளவு கவனத்தோடு அதனை கையாளுகிறோம் இல்லையா? ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு முஸ்லிம் என்றால் உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோஸா இருக்க வேண்டியது குர்ஆன். தினந்தோறும் நீ குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குர்ஆனை நீங்கள் எப்படியாவது ஓதிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின், அதிலிருந்து ரொம்ப லேசானது எதுவோ அதையாவது ஓதுங்கள். ரொம்ப லேசானது, நம்மை பொறுத்தளவில் ரொம்ப லேசானது இது சூரத்துல் ஃபாத்திஹா. அதையாவது ஓதுங்கள். ஓதுங்கள் என்றால் தொழுகையில் அல்ல, தொழுகை அல்லாத பிற நேரங்களில் ரொம்ப லேசானது. குல் ஹுவல்லாஹ் சூரா தான் நமக்கு தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் தான் எனக்கு தெரியும் என்றால் அதையாவது தனிப்பட்ட முறையில் ஓதுங்கள். இங்கே ஒரு
பெரியவர் ஒருவர் வருவார்கள், அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், எனக்கு தெரிந்தது சூரத்துல் இஹ்லாஸ் மட்டும்தான், குல் ஹுவல்லாஹ் சூரா மட்டும்தான். சூரத்துல் இஹ்லாஸ் சொன்னா அது பெரிய வார்த்தையா மாறி இல்ல. சூரத்துல் இஹ்லாஸ்னா நமக்கு தெரியாது, குல் ஹுவல்லாஹு அஹத் தான் சூரத்துல் இஹ்லாஸ். அப்ப அந்த சூறாவை என்னால் எவ்வளவு முடியுமோ சொல்லிக்கொண்டே இருப்பேன், எனக்கு அதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். சிறப்பானது. அப்ப சூரத்துல் இஹ்லாஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் லேசி என்றால் அதை ஓதுங்கள். தினந்தோறும் உங்களுடைய நாவு அல் குர்ஆனை ஓதாமல் கழியக்கூடாது. ஒரு சத்திய விசுவாசி என்றால் தினந்தோறும் அவன் குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும். குர்ஆன் அதை சொல்கிறது. அது வாழ்வில் பல நோக்கங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். குர்ஆன் ஓதுவதால் குர்ஆனுடைய ஒரு அர்த்தத்தை வாசித்துத்தான் பார்ப்போம். தினந்தோறும் ஒரு அர்த்தத்தையாவது, ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தையாவது வாசித்துத்தான் பார்ப்போமே. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாசித்தால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அல் குர்ஆன் உங்களுக்கு புரிய வைக்கும். ஏதாவது ஒரு பாகத்தை, எது சின்னதோ அதனுடைய அர்த்தத்தை வாசித்து பார்ப்போம். ஏதாவது மாற்றம் கிடைக்கிறதா பார்ப்போமே என்கிற அடிப்படையிலாவது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்களே, அது மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும். சுமையா ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி தஃசீர் வகுப்புகளை நடத்தி அதன் மூலமாக மாறியது நெஞ்சம் மாற்றியது குர்ஆன் என்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். IFT வெளியீடு. அந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தால், வாராந்திரம் நான் நடத்தக்கூடிய தஃசீர் வகுப்பில் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று ஒரு சகோதரி இடத்திலே கேட்கும் பொழுது, அந்த சகோதரி ஃபீட்பேக்காக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் அதிகமாக சத்தமிடும் பழக்கம் இருந்தது. நான் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பிள்ளைகள்கிட்ட அதிகமாக சத்தமிடும் பழக்கம் இருந்தது. குர்ஆனுடைய தஃசீர் வகுப்புல நான் ஒரு வசனத்தை நான் செவியுற்றேன். அந்த வசனம் என்ன? இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர். சப்தத்திலேயே மிக மோசமான சப்தம் கழுதையினுடைய சப்தம். அதனால் சப்தமிடாதீர்கள் என்கிற அடிப்படையில் குர்ஆனுடைய வசனத்தை நான் தஃசீர் வகுப்பிலே கற்றேன். அந்த வசனத்தை கேட்டதற்கு பின்னால் எப்போதெல்லாம் சப்தம் எனக்கு வருமோ அப்போதெல்லாம் கழுதையினுடைய உருவம் எனக்கு ஞாபகத்திலே வரும். அது போன்ற ஒரு இழிவான ஜீவனாக நீ ஆகிவிடாதே என்கிற உணர்வு எனக்கு பிறக்கும். அதனால் என் சப்தத்தை நான் குறைத்துக் கொள்வேன் என்று சொல்கிற அந்த ஃபீட்பேக்குகளை, இதுவெல்லாம் குர்ஆன் ஏற்படுத்துகிற மாற்றங்கள். எனவே குர்ஆனை நீங்கள் வாசித்தால் மாற்றங்கள் ஏற்படும். அன்றாட வாழ்வில் நாம் நிறைய சவால்களை சந்தித்து அதிலே வெற்றி பெற வேண்டுமானால், மன அமைதியை பெற வேண்டுமானால் அல் குர்ஆனோடு தினந்தோறும் இணைந்திருக்க வேண்டும். மூன்றாவது திக்ருல்லாஹ், தஸ்பீஹ், திக்ருகள், துஆக்களிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை செழுமையாகுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இதிலே இருக்கிறது. ஒரு சத்திய விசுவாசி என்றால் திக்ர் செய்ய வேண்டும். ஒரு சத்திய விசுவாசி என்றால் துஆ செய்ய வேண்டும், தஸ்பீஹாத்துகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இது அன்றாட ஒரு சத்திய விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது செழிப்பை ஏற்படுத்தி தரும். பல நேரங்களில் தன் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த நெருக்கடிகளுக்கு சஹாபாக்கள் தீர்வாக எடுத்தது தஸ்பீஹாத்துகள். தஸ்பீஹ ஃபாத்திமா எப்படி உருவானது? தஸ்பீஹ ஃபாத்திமானாலும் பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. சிம்பிளான விஷயம் தான், அதெல்லாம் பேரோட தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய சுன்னத். தஸ்பீஹ ஃபாத்திமா என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் 33 முறை ஓதுகிறோம் அல்லவா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். தஸ்பீஹ ஃபாத்திமா என்று இதற்கு பெயர். இது எப்போது உருவானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதிகமான பணிச்சுமைகள் இருக்கிறது, அந்த பணிச்சுமைகளால் உடல் களைப்பு ஏற்படுகிறது, அந்த களைப்பை நீக்குவதற்கு எனக்கு ஒரு அடிமை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, அதை விட சிறப்பானதை உனக்கு நான் கொடுக்கட்டுமா? உன் உடல் களைப்புகள் நீங்கும், உன் மனதில் ஏற்படக்கூடிய பாரங்கள் நீங்கும், அதற்கான வார்த்தைகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தஸ்பீஹாத்துகள் தான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது. எனவே நம்முடைய உடல் ரீதியான, மனோரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வு தஸ்பீஹ்களிலே இருக்கிறது. அன்றாடம் ஓத வேண்டிய தஸ்பீஹ்களை சரியாக ஓதும் பொழுது ஒரு கான்பிடண்டான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். பல நேரங்களில் பல துஆக்கள் ஒரு தலைகீழான மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, பல ஆபத்துகளில் இருந்து காத்திருக்கிறது. ஒரு அனுபவமாக நான் சொல்வது என்றால், நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பெருமானாருடைய துஆக்களிலே ஒன்று, அல்லாஹும்ம லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹுஸ்ன ஸஹ்லன் இதா ஷி'த. இந்த துஆ என்பது நம்முடைய காரியங்கள் இலகுவாக்குவதற்காக பெருமானார் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. நாம் எதுவுமே செய்யறது இல்லை, வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். ஒரு சின்ன தலகாணி எடுத்து வைக்கிறது கூட பெரிய பாரமா தான் இருக்கும். கீழே குனிஞ்சு கர்ச்சீஃப் எடுக்கிறது கூட சிரமமா தான் இருக்கும்.
அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர்கள் என்பது மனித வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போது நான் சொன்ன அந்த துஆ என்பது பல நெருக்கடியான தருணங்களை மாற்றியமைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பயணத்துல போயிட்டே இருக்கும்போது நான் அந்த பயணத்துல இல்லை, என்னுடைய மகன் சிறு வயது இல்லை. அப்போ இது இந்த துஆவை சின்ன வயசுல வண்டியில போகும்போது கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்து அது மனப்பாடம் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு இடத்துல ஃபேமிலியோட போகும்போது. ஹில்ஸ் அங்கிருந்து கீழே இறங்கும்போது பிரேக் கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை டிரைவர் பதறாரு. அப்போ அப்படி பகிரும் பொழுது அந்த ஃபேமிலியில இருந்த மூத்தவங்க என்ன பண்ணா ஒரு செலவாத்து ஒதுக்கலாமா அவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில அப்போ இந்த மகன் ஞாபகப்படுத்துறாங்க, எனக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இலகுவை ஏற்படுத்தும்னு சொல்லி இருக்கிறாங்க, அந்த துவா வேணா ஓதுலாமா, சரி நீயே சொல்லி கொடுத்துரு. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹுஸ்ன ஸஹ்லன் இதா ஷி'த. கொஞ்ச நேரத்தில் ஒரு மாற்றத்தை அங்கே காண முடிகிறது. அப்ப எல்லா காரியத்தையும் மிக இலகுவாக ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பு துஆக்களுக்கு இருக்கிறது, திக்ர்களுக்கு இருக்கிறது, தஸ்பீஹாத்துகளுக்கு இருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் அதை கவனமாக செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. தொட முடிச்ச உடனேயே நாம் மிக விரைவாக வெளியிலே செல்வதை கவனத்திலே கொள்கிறோம். வெளியிலே சென்றதற்கு பின்னால் என்ன செய்கிறோம் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. ஒரு 5 நிமிடம் அதற்காக நேரம் ஒதுக்கி லா இலாஹ இல்லல்லாஹோ எந்த தஸ்பீஹாத்துகள் நமக்கு தெரியுமோ, இஸ்திக்ஃபாரோ எதுவாக இருந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு உதவும், பல பாரங்களை இலகுவாக்குவதற்கான உதவியை துஆக்களும் தஸ்பீஹ்களும் திக்ர்களும் ஏற்படுத்தும். இது 3வது விஷயம். இதை ஒரு சத்திய விசுவாசி தினந்தோறும் செய்தே ஆகணும். இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு தஸ்பீஹ் துஆக்களை அவன் செய்திருக்க வேண்டும் பிரத்யேகமாக. இது 3வது. 4வது உடற்பயிற்சி. உடலை கவனம் செலுத்துதல் என்பது கடந்த வாரத்திலே ஆஃபியத் சம்பந்தமாக பேசினோம். உடலுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. அந்த உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான கடமை ஒரு சத்திய விசுவாசிக்கு உண்டு. இன்னைக்கு அந்த உடல் சார்ந்த கவனம் இல்லாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் மிக சர்வசாதாரணமாக நம்மை ஆட்கொள்கிறது. அப்ப உடல் மேல நமக்கு ஒரு கான்பிடன்ட் கிடையாது. தவறா நினைச்சுக்க கூடாது. உட்காரணும்னு நினைச்சா செவுத்தை தான் நாம் நினைச்சுக்கிறோம், எதிர்பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறது நான் நடக்கும். நான் மற்றவர்களை சொல்லல, நான் நடக்கும். தொழுகைக்கு வந்தா அந்த ஓரம் தான் நமக்கு என்னது ரொம்ப விருப்பமானது. காரணம் என்ன? அப்படி கொஞ்சம் அணவா உட்காரலாம் அப்படிங்கிறது. காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் அணவா இருந்தா கொஞ்சம் உடம்புல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரங்களை விரும்பக்கூடிய விசுவாசிகள் தான் அதிகம். பள்ளின்னு வந்துட்டா, ஒரு பொது விஷயம்னு வந்துட்டா, நடுவுல உட்கார்ந்து அப்படி நெஞ்சை முதுகெலும்பே அப்படி நிமிர்ந்து நிக்கணுங்கிறதா உட்காருதலுடைய ஒரு அழகுன்னு சொல்றாங்க. அந்த நிமிர்தல், இது காலையில கூட நம்ம மதரசால ஒரு கிளாஸ் எடுத்துக்கும் போது இதை சொன்னது. உட்காருதலிலே கூட நம்முடைய உற்சாகம் தெரிய வேண்டும். உட்காரும் போது நம்முடைய முதுகெலும்பு வளைந்திருக்க கூடாது, நேராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த வழிமுறையாக கொடுத்திருக்கிறார்கள். மல்யுத்தத்திலே மிகப்பெரிய வீரனாக திகழ்ந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடந்த வாரத்திலே கூட அந்த செய்தியை நாம் பரிமாறிக்கொண்டோம். அப்ப இன்றைக்கு பல நம்முடைய உடல் உறுப்புகள் விலை பேசப்படுகிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். விலை கொடுத்து நம்ம வாங்கணும். நம்முடைய உறுப்புகளை தாண்டி வேற எங்கேயாவது விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் பல்லாயிரங்களை செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய உடல் உறுப்புகளிலே ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா பல லட்சங்களை கொடுத்துதான் அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. இருதய மாற்றம் என்று சொன்னால் அதற்கு கோடிகளை நாம் செலவழிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. அப்ப கோடிகள் மதிப்புள்ள, லட்சங்கள் மதிப்புள்ள, பல அரிய விலை மதிக்க முடியாத நியமத்துகளைத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பது இதனுடைய அர்த்தம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உடலை ஆஃபியத்தோடு வைத்துக் கொள்வதில் நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. எனவே சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் நாம் திகழ்வதற்கு பலவீனமான முன்னினை விட பலமுள்ள முன்னின் தான் சிறந்தவன் என்கிற பெருமானாருடைய அந்த நபிமொழியை உண்மைப்படுத்தக்கூடிய முன்னின்களாக நாம் திகழ வேண்டும் என்றால் உடல் சார்ந்த கவனம் நமக்கு தேவை. அப்ப உடல் சார்ந்த கவனம்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், நாளைக்கு ஜிம்மு பத்தி விசாரிச்சு ஜிம்ல போய் அதுக்கு மாதாந்திர கட்டணம் எவ்வளவு எல்லாம் வாங்கி அதற்குன்னு ஒரு தனி டிஷர்ட், தனி பேண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நாள் போயிட்டு அப்புறம் 2வது நாள் என்ன செஞ்சிருவோம். அப்படி அல்ல, தினந்தோறும் அது விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அது ஆரோக்கியத்தினுடைய மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையிலே பாதுகாப்பு தேடிய விஷயங்களிலே ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையிலிருந்து துக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், சோம்பேறித்தனத்திலிருந்து இயலாமையிலிருந்து பாதுகாத்து விடு.
கோழைத்தனத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்கிற பிரார்த்தனை பெருமானாருடைய பிரார்த்தனைகளிலே ஒன்று. எனவே இதெல்லாம் இல்லாம போனோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து எல்லாம் பாதுகாப்பு பெற உடல் ஆரோக்கியத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். உடல் சார்ந்த பயிற்சி என்பது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய, தினந்தோறும் செய்ய வேண்டிய பயிற்சி. அது வயதிற்கு தகுந்தாற் போல செய்யலாம். வயதிற்கு தகுந்தாற் போல நடப்பதோ அல்லது ஓடுவதோ எதுவாக இருந்தாலும், விளையாடுவதோ எதுவாக இருந்தாலும் தினந்தோறும் எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா சத்திய விசுவாசிகளும் நம் உடலுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பது நம் மீதுள்ள தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒன்று. இது 4வது. 5வது, நன்றி செலுத்துங்கள். நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். தினந்தோறும் நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருங்கள். நன்றி என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு தகப்பன், ஒரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு தகப்பன் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன், அதை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வாட்சை கையில கொடுக்குறாரு. அந்த வாட்சை கையில வாங்கிட்டு அப்படி திரும்பி திரும்பி பாக்குறாப்பி, இதுல என்ன இருக்குது? எப்போதோ வாங்கப்பட்ட ஒரு வாட்ச், பழமையான ஒரு வாட்ச். அதற்கு என்ன விலை இருக்கிறது? அதை உணர்த்துவதற்காக அவனை கூட்டிட்டு அந்த மகனை அழைத்து கொண்டு ஒரு, அதாவது விற்கக்கூடிய இடத்திற்கு, வாட்ச் விற்கக்கூடிய இடத்திற்கு அதை கொண்டு போறாரு. அதை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல, சரியில்லாம இருக்கு, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, அப்படியே வாங்கினாலும் எனக்கு சொற்பமான விலைக்கு தான் வாங்க முடியும், இது வேண்டாம்னு சொல்லி மறுக்கப்படுது. அடுத்து சரி பணயம் வைக்கலாம், இதை வச்சு ஏதாவது பணம் வாங்க முடியுமான்னு பாக்கலாம். அந்த இடத்துக்கு போறாரு, அங்கேயும் அதற்கான மதிப்பு இல்லை. கடைசியில ஒரு மியூசியத்திற்கு போய் இதை பற்றி என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த மியூசியத்தில் இருந்தவர்கள் இப்படித்தான் கேட்டாங்க, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? இது விலை மதிக்க முடியாதது, இது விலை மதிக்க முடியாதது, நீங்கள் எவ்வளவு விலை சொல்கிறீர்களோ அவ்வளவு தருகிறோம், இதை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அப்பதான் தகப்பன் சொன்னாரு, கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வரல, இதை என் மகனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் வந்து சொல்லி திரும்ப எடுத்துட்டு வந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையினுடைய அத்தனை தருணங்களும் விலை மதிக்க முடியாது, அதை நம்ம உணர்றதில்லை. உணராதவர்களுடைய வெளிப்பாடுதான் நன்றி கட்ட தரம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. அது அல்லாஹ்வோடும் சரி, அடியார்களோடும் சரி, எத்தனையோ விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு அதனுடைய விளைகளை உணராத ஒரு சமூகமாக, நன்றி கட்ட சமூகமாக இன்றைக்கு நாம் இருக்கிற காரணத்தினால்தான் எல்லா விஷயத்தையும் சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். உண்ணக்கூடிய உணவிலிருந்து, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, எதற்கும் நம் வாயிலிருந்து நன்றியான வார்த்தைகள் வருவதே கிடையாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நன்றியை உணர வேண்டுமானால் காசாவுடைய மக்களை நிச்சயமாக நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ வலம் வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு இளைஞன் தன் முதுகிலே ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு உள்ளே நுழைகிறான். உள்ளே நுழையும் பொழுது நுழையக்கூடிய அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருடைய முகத்திலேயும் சிரிப்பும் ஆனந்தமும் ததும்பக்கூடிய அந்த நிலை அவனை அப்படியே ஆரத்தழுவி கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? அவன் மூட்டை சுமந்து வந்தது தங்களுக்கான உணவு. பல நாட்களாக, பல மாதங்களாக எதிர்பார்த்து எனக்கு அந்த உணவினுடைய அந்த ஒரு பொட்டடம் கிடைத்து விட்டது அம்மா, நாம் சில நாட்கள் சாப்பிடலாம் என்கிற அந்த உணர்வோடு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்க செய்யாமல் இல்லை. இன்றைக்கு எத்தனை நமக்கு கிடைக்கிறது. இப்போது புதிதாக ஒரு ஹோட்டல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று இப்போது பேச்சு அதுதான். அங்கே போனாயா, சாப்பிட்டாயா, இதுதான் நமக்குள்ளே உள்ள பரிமாற்றங்கள். ஒரு நண்பர் அங்க சாப்பிடலான்னு போனேன். கண்டிப்பா அந்த 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 ஹால்ல வந்துட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 500 300 500 பேர் வரைக்கும் இருந்திருப்பார்கள் கிரில் சிக்கன் வாங்குறதுக்கு வேண்டி. இதுவெல்லாம் சாப்பிடுகிற நாம், தினந்தோறும் வகை வகையான உணவுகளை சாப்பிடுகிற நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா? நான் பல நேரங்களிலே ஞாபகப்படுத்தியது உண்டு. பல சபைகளிலேயும் நீங்கள் உணவு சாப்பிட்டால் பெருமானார் துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதுங்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன், எங்களுக்கு உணவளித்து தண்ணீர் பருகச் செய்து எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்கிற அந்த வார்த்தை. ஆனா எங்க வீட்டுல 2 துஆவும். என்ன துஆனா, விருந்து சென்றால் ஓதுற துஆ இருக்கா இல்லையா? அந்த துஆவினுடைய அர்த்தம் சற்று வித்தியாசமானது. அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனா வஸ்கி மன் ஸகானா வஜஅலனா மினஷ் ஷாக்கிரீன். இறைவா, எங்களுக்கு யார் உணவு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ உணவு கொடு, எங்களுக்கு யார் தண்ணீர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ தண்ணீர் கொடு, எங்களை நன்றி உள்ளவர்களாக ஆக்கு. ஏன் இந்த துஆ ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நிச்சயமாக ஏதோ ஒரு சகோதரனுடைய உணவு நிச்சயமாக இருக்கும் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் வீட்டுல சொல்ற 2 துஆவை சேர்த்து ஓது. நிச்சயமாக நிச்சயமாக நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னாலும் யாரோ ஒருவருடைய உதவி, யாரோ ஒருவருடைய உபகாரம் நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் கலந்திருக்கிறது. அதற்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லடியாராக நாம் இருக்க வேண்டுமானால் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும்.
எனவே நன்றி உணர்வு என்பது மிக மிக அவசியமானது. அந்த நன்றி உணர்வு அற்ற ஒரு சமூகம் எங்கே உருவாகிறதோ அந்த சமூகம் அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே நன்றி உணர்வு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தினந்தோறும் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும், நன்றியை வெளிப்படுத்த வேண்டும், மனதார நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் செய்த உதவி மகத்தானது, சந்தோஷம். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தரட்டும், அபிவிருத்தியை தரட்டும் என்றெல்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? என்ன கொடுத்துட்டான் இவனுக்கு போய் நம்ம நன்றியை சொல்றதுக்கு? என்ன வந்தது? இருக்கிறதுல மிச்சத்தை கொடுத்தாங்க, அங்க கொடுக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்கிறது சகோதரர்களே. எனவே நன்றியுணர்வு என்பது எல்லா நாட்களும் ஒரு அடியான் வெளிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இது 5வது. 6வது, ஹராம் கலக்காமல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில செழிப்பில்லாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் ஹராமை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையினுடைய பரிமாற்றங்களில், நான் செய்யக்கூடிய தொழிலில், நான் சாப்பிட்ட உணவில், நான் உடுத்தக்கூடிய ஆடையில், என்னுடைய வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் ஹராம் கலக்காமல் இருக்கிறதா என்கிற பரிசோதனை வேண்டும். ஹராம் கலந்தால் என்ன நடக்கும்? ஹராம் எங்கே கலந்து விடுகிறதா அவனுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது. ஹராம் எங்கே கலந்து விடுகிறதோ அங்கே பரக்கத் என்பது இருக்காது. ஹராம் எங்கே கலந்து விடுகிறதோ அங்கே அழிவுதான் இருக்கும். ஹராம் எங்கே கலந்து விடுகிறதோ அங்கே அல்லாஹ்வுடைய கோபம் தான் இருக்கும் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவே ஹராம் இல்லாத வாழ்க்கை ஒரு சத்திய விசுவாசத்திலே இருக்க வேண்டும். 6வதாக நாம் எப்போதும் பரிசோதனை செய்ய வேண்டிய விஷயங்களிலே உள்ளது ஹராம் இல்லாத ஒரு வாழ்வை நோக்கி நாம் நகர வேண்டும். ஒரு காலம் வரும், அந்த குழப்பமான காலத்தில் தான் சாப்பிடக்கூடிய உணவு, தான் பரிமாறக்கூடிய விஷயங்கள் ஹலாலா ஹராமா என்று யோசிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். 7வது விஷயம், நமக்கு நேசமானவர்களோடு நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது ஒரு சத்திய விசுவாசி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. நேசமானவர்கள் என்றால் நம்முடைய தாய் நமக்கு நேசத்திற்குரியவர்கள் தான், நம்முடைய மனைவி நேசத்திற்குரியவர்கள் தான், நம்முடைய பிள்ளைகள் நேசத்திற்குரியவர்கள் தான். ஆனால் இவர்களோடு நாம் நேரம் ஒதுக்குகிறோமா என்பது மிக முக்கியமானது. ஒரு சத்திய விசுவாசி இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அம்மா என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பலமான சொல்லுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமானால் அந்த அம்மாவோடு உரையாட வேண்டும், அந்த அம்மாவிற்காக நேரம் ஒதுக்க வேண்டும், அந்த தாயிற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். இது ஒரு சத்திய விசுவாசியுடைய மிக முக்கியமான கடமை. பனு இஸ்ரவேலருடைய காலத்திலே எனக்கு சிரமம் இல்லாத ஒரு வாழ்வை கொடுறப்பே நான் செய்த செயல் இப்படி இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே ஒருவர் எடுத்து காட்டக்கூடிய செயல் என்னவாக இருந்தது? தினந்தோறும் நான் பாலை கடந்து வந்து விட்டால் என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் நான் உணவு சாப்பிட மாட்டேன், என் பிள்ளைகளும் சாப்பிட மாட்டார்கள். ஒரு நாள் வருகிறேன், தாய் உறங்கிவிட்டால் அந்த தாயிற்காக வேண்டி நின்று கண்விழிக்கும் வரைக்கும் நேரத்தை ஒதுக்கி அந்த தாய் கண்விழித்ததற்கு பின்னால் அந்த தாய்க்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் என் பிள்ளைகளுக்கு அந்த உணவை பற்றி சிந்தித்தேன். என் பிள்ளைகள் பசியால் அழுது உறங்கியே விட்டார்கள். இறைவா, இதுவெல்லாம் நான் செய்த நற்செயல் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய தருணங்கள் நம் வாழ்விலும் இருக்க வேண்டும். மனைவியோடு பிணைப்பு ஏற்பட வேண்டுமானால் நேரம் ஒதுக்கும் பொழுதுதான் அந்த பிணைப்பு ஏற்படும். பெருமானாருடைய வாழ்வு எவ்வளவு எவ்வளவு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது, ஒரு சாதனை வாழ்வாக பேசப்படுகிறது. இன்னைக்கு சாதனை செய்யணும்னா மனைவி மக்களை பார்க்க கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? பெருமானார் தன் மனைவி, தன் அன்பிற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விருப்பப்படுகிற நேரத்திலே எல்லாம் அவர்களோடு நேரம் ஒதுக்கி இருக்கிற தருணங்களை ஹதீஸ்கள் மிக துல்லியமாக பதிவு செய்கின்றன. அதிலே ஒன்று, ஆயிஷா நாயகி அவர்களுக்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பார்ப்பது என்பது, இளைஞர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பார்த்தது என்பது அவர்களுக்கு ஆனந்தமானது. பெருமானார் அவரை அருகிலே நிற்க வைத்து அந்த விளையாட்டுகளை பார்க்கும் வரைக்கும் அன்னை ஆயிஷாவோடு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எப்படி பார்ப்பாங்கன்னு கூட அதிசயம் இருக்கு. தன்னுடைய அந்த பெருமானாருடைய தோல் புஜத்திலே மரியாதைக்குரிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கழுத்தை வைத்துக் கொண்டு அப்படியே ஜாலியா பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு அழகான தருணங்கள். மனைவியோடு நேரம் ஒதுக்குங்கள், அதன் மூலமாக வாழ்க்கை சுபிட்சம் பெறும். இது அன்றாடம் செய்ய வேண்டிய கடமை. குழந்தைகளோடு நேரம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக மாறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இது ஒவ்வொரு நாளும் சத்திய விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய 7வது விஷயம். 8வது விஷயம், கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றங்களும் செழிப்பும் இபாதத்துகளின் முன்னேற்றங்களும், வாழ்க்கையில ஒரு முஃமினாக அடுத்தடுத்து நிறைய முன்னேற்றமான செயல்பாடுகளை செய்யாம போறதுக்கு என்ன காரணம்? நாம தெரிஞ்சதை வச்சே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதனால அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நற்கல்விக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். நாம் எல்லாரும் ஒரு கோர்ஸ்ல இருக்கணும். எத்தனை பேர் இப்ப கோர்ஸ்ல இருக்கோம்? யாருக்கும் கோர்ஸ் கிடையாது.
கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இருக்கிற தந்தைமார்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள், தாய்மார்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் சிறப்பான ஒரு நிலையில் ஈடுபட முடியும். ஒரு வியாபாரி சிறப்பானவனாக இருப்பான். எந்த நிலையில் இருந்தாலும் கற்பவர்கள் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள். ஒரு உயர் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும். ஈமானும் பலம் பெறும், தக்வா இறையச்சம் அதிகமாகும், பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே ஏதாவது ஒரு கோர்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிடணும், இணைஞ்சிடணும். அந்த கோர்ஸ் கல்விதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்தும். அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளாக மாறி போயிருக்கிறது அல்லவா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நம்மளோட மனநிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மாஷா அல்லாஹ், ஏதாவது பண்ணணும், ஆக்கப்பூர்வமாக பண்ண வேண்டும் என்கிற உணர்வு பிறக்கிறதா இல்லையா? இது எதனால் ஏற்பட்டது? நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காது கொடுத்து உள்வாங்குகிறீர்கள், ஒரு கல்வி உங்களை வந்தடைகிறது. இந்த உணர்வு எப்போதும் இருக்க வேண்டுமானால், எல்லா நாளும் இருக்க வேண்டுமானால், தினந்தோறும் நாம் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்காக நேரம் ஒதுக்குவது ஒரு சத்திய விசுவாசிகளுடைய 8வது அதிமுக்கியமான கடமையாக இருக்கிறது. 9வது விஷயமாக, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எழுதுங்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் எழுதி பார்த்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிட வேண்டும். இன்றைக்கு நான் இதைத்தான் செய்ய போகிறேன் என்று காலையிலிருந்து மாலை வரைக்கும், அது தொழுகைகள் அடக்கும், குர்ஆன் ஓதுவது அடக்கும், உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பட்டியலிட்டால், எழுதினால் அது நடைபெறும். எழுத்திற்கு இஸ்லாத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அதனால்தான் கலம் என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயமே இறக்கப்பட்டிருக்கிறது. கலம் என்றால் பேனா. பேனாவிற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்பூதிலே நம்முடைய எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டு எழுதப்படுகிறது. எழுதப்படுவதற்கென்றே 2 மடக்குகள் நியமிக்கப்படுகிறார்கள். எழுத்திற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. நம் அன்றாட வேலைகளிலே மாற்றம் வர வேண்டுமானால் தினந்தோறும் ஒரு சீட்டு ஜோப்ல வச்சுக்கணும், அதை எழுத வேண்டும். கடந்த காலங்கள்ல அந்த பேப்பர் பழக்கம் இருந்தது. இன்றைக்கு யாராவது நோட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களை பார்த்து சிரிக்கிறதா என்ன வருது, வழக்கமாக என்னதான் சம்மந்தமே இல்லாம ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்முடைய எல்லோருடைய ஜோப்லையும் அன்றாட செயல்களுடைய அட்டவணை இருக்க வேண்டும், பேனா இருக்க வேண்டும், அதை சரிபார்த்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வீணான ஒரு செயலை நோக்கி செல்லாது. இது 9வது விஷயம். 10வது விஷயம் மிக முக்கியமானது. நாம் நம்முடைய வாழ்வை மிகச்சிறப்பானதாக அமைப்பதற்கு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். குறைந்தது அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு 10 கேள்வியாவது உங்களை நீங்களே கேட்டுக்காங்க. இன்றைக்கு தொழுதாயா, இன்றைக்கு கோபப்பட்டாயா, பாசிட்டிவும் கேட்கலாம், நெகட்டிவும் கேட்கலாம். இன்றைக்கு நீ தர்மம் செய்தாயா, அதற்கு என்ன காரணம்? உன் மனைவியோடு நீ நேரம் ஒதுக்கினாயே, என்ன காரணம்? அதனுடைய நிலை எப்படி இருந்தது? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு. உங்களுக்கு கேள்வி வருவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களை நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்த்தி செல்லும். இது வெறுமனை சொல்வது மட்டுமல்ல. அறிஞர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்திலே இறங்கி தங்களை தாங்களே ஒரு கூண்டிலை ஏற்றியது போல கேள்வி கேட்பார்கள். உமரே, நீ நீதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உமரே, உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்விற்கு பிடித்தமானது தானா? இப்படி எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்வார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். தினந்தோறும் இரவு படுப்பதற்கு முன்னால், உறங்கச் செல்வதற்கு முன்னால் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட 10 விஷயங்கள். முதலாவது, ஐவேளை தொழுகைகளை எந்த நாளும் நாம் விட்டுவிடக் கூடாது. 2வது, குர்ஆன் ஓதுவதை தினந்தோறும் பற்றி பிடிக்க வேண்டும். 3வது, திக்ரு, துஆக்கள், தஸ்பீஹாத்துகளை தினந்தோறும் வழமையாக கடைபிடிக்க வேண்டும். 4வது, உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்து விடக்கூடாது. 5வது, நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை தினந்தோறும் இருக்க வேண்டும். 6வது, ஹராம் கலக்காமல் நம்முடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 7வது, நம்முடைய நேசத்திற்குரிய நபர்களோடு நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். 8வது, கல்விக்காக வேண்டிய ஒரு அரை மணி நேரமாவது நாம் ஒதுக்க வேண்டும். 9வது, அன்றாட வேலைகளை நாம் எழுதி அதனை மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். 10வது, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் விதமாக நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய பழக்கம். இந்த 10 பழக்கங்களும் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, சத்திய விசுவாசிக்கு அன்றாடம் இருக்க வேண்டிய பழக்கங்கள். இதனை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே பரிபூர்ணமாக கடைபிடித்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக இம்மையிலும் மறுமையிலும் திகழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.